தெலுங்கானா ஃபேமஸான சர்வபிண்டி பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், டீ டைம் கூட சாப்பிட்றாங்க. இந்த மழை நேரத்தில் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன சுரக்காய் எடுத்து துருவி எடுத்துருக்கேங்க. அதில் 1 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன், 1 கொத்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல கைகளால் பிசையணும். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அந்த சுரக்காவுடைய தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும். அப்படியே பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சுக்குங்க. ரொட்டி மாவு பதத்தில் பிசைஞ்சு ஒரு உருண்டைகள் எடுத்து பேனில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இதை தட்டி நடுவில் ஹோல்ஸ் போடணுங்க. இந்த ஹோல்ஸ் ஏன் போடுறோன்னா சீக்கிரம் குக் ஆகும். மேலே எள்ளு தூவி மூடி அப்படியே 2 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்துடும். மறுபடியும் லைட்டாக மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்தோன்னா சூப்பரான தெலுங்கானா சர்வபிண்டி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.